நீங்கள் என்னதான் கோடி கோடியாக பணம் வச்சிருந்தாலும் செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். எதுவுமே காசு இல்லைன்னாலும் செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். காசு இல்லை, அவரால் முடிஞ்சதை செஞ்சு எல்லாத்துக்கும் நன்மையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. சில பேர் தண்ணி அடித்தா தான் போதை, என்ன மாதிரி ஆளுக்கு சினிமா பார்த்தா தான் போதை, அது மாதிரி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் தான் போதை. ஸோ அந்த போதையில் வந்து அவர் அடிக்ட் ஆகிட்டு எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாரு. இதில் என்ன தப்பு? என்னென்னமோ சொல்கிறாங்க, இன்டர்நேஷனல் கிரிமினல். இவர் என்னமோ இங்கிலீஷ் பண்டிட் மாதிரி அமெரிக்கா போனோன்னு இவருக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்குற மாதிரியும் என்ன பேசுகிறாங்க அவங்க? எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். இப்படிலாம் வந்தீங்கன்னா அடுத்து எப்படி ஹெல்ப் பண்ண வருவான்? நானே கீழே வந்து ஒருத்தனை தூக்கி விட மாட்டேன். இதுவா நம்ம தமிழ்நாடு இது கிடையாதுங்க. வேறு நாட்டில் வேறு ஊரில் ஏதாவது செய்யுங்க. இப்போ இந்திக்காரன் ஃபோன் பண்ணுறான் தமிழனுக்கு, வடக்கன்ஸ் ஃபோன் பண்ணி சீட்டிங் பண்ணுறான். உன்னுடைய கார்டு நம்பர் சொல்லு, உனக்கு கார்டு ரினியூவல் பண்ண போகிறேன், கடைசி 4 நம்பர் சொன்னால் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னையா அது? நல்லா திருத்தி சீட் பண்ண போகிறான்னு அவனெல்லாம் விட்டு ஏன் அவனுக்கு ஒரு பேட்டி கொடுங்களேன். நான் உமாபதியும் சேர்த்து தான் கேட்குறேன், அவருக்கு ஒரு இது கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறடா, அதெல்லாம் தப்புடா, பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்லுங்கள். ஏங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அலோவ் பண்ணாமல், சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணாமல் எப்படி சீட்டிங் பண்ணுறான்? அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சி உள்ளே போடுங்க. பாரில் டான்ஸ் ஆடுறவங்க கூட அமெரிக்கா போகிறாங்க, கூப்பிட்றாங்க, வாங்க இங்கே வந்து ஒரு 10 நாள் 15 நாள் டான்ஸ் ஆடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. குடும்ப வறுமை காரணமாக அவங்களும் போய் டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க எந்த வித சேஃப்டி இல்லாமல் அமெரிக்கான்னு ஒரு மாயைக்குள்ளே போய் உள்ளே போகிறாங்க. என்ன சொல்கிறது, இன்சூரன்ஸ் 15 லட்ச ரூபா அவள் அக்கௌண்ட்டில் ஒரு 6 மாதத்துக்கு போட்டு வச்சுட்டு அவளுக்கு வந்து விசா கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அது மாதிரி வந்து இப்போ பாலாங்கிற ஒரு கேரக்டர் நிறைய செலிபிரிட்டி ஷோ பண்ணுறாப்புல, நிறைய ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாப்புல. ஒன்றுமே இல்லை, என் வீட்டு கல்யாணத்துக்கு கூட கூப்பிட்டா வந்து பண்ணுவாப்புல. ஒரு 50,000 கொடுத்தோம்னா ஒரு மணி நேரம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு பாப்புல. அதெல்லாம் எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு வந்தார், கொஞ்சம் எல்லாரையும் வந்து அவர் எப்படி சொல்கிறது, கலகலப்பாக நடந்து இந்த கல்யாணம்னு சொல்கிறதுக்கு தானே இதெல்லாம் செய்கிறாங்க. ஏன் அமெரிக்காக்காரன் கூப்பிட்டு போகக்கூடாதா? அமெரிக்காரனா வெள்ளக்காரனா கூப்பிட்டு போகிறேன், இல்லை ட்ரம்ப்கிட்ட போயிட்டு வந்தாரா? அவர் வந்து இந்தியாவில் வந்து போனால் அமெரிக்காவால் இந்தியன் வீட்டுக்கு போகிறாப்புல. இதில் தப்பே கிடையாது. பாலா வந்து அவருடைய தரப்பில் சொல்கிறது என்னன்னு கேட்டேன்னா, நான் தான் சம்பாரித்து நான் தான் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. என் சேனல்லே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன்னா, ப்ரோ இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு உதவி செய்யணும், நான் எப்படி பண்ணணும்னா அவரை ரீச் பண்ணலாம், அந்த குழந்தைய ரீச் பண்ணணும்னா ஒரே வார்த்தை, நான் பாலாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்து இதில் போய் இன்பாக்ஸில் பேசுங்க, உங்களுடைய மேட்டர் எல்லாமே அவர் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன்னா, அதுக்கு காரணம் வந்து அவர் மேலே உள்ள ட்ரஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட்லேயும் வந்து ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு மக்களும் கொடுக்குறாங்க. டெம்போ ட்ராவலர் புதுசாக எடுத்தோம்னா ஒரு 18 லட்சத்துலேருந்து 25 லட்சமா ஆகும். ஆனால் இதே இது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கார் எடுத்திங்கன்னா, டெம்போ ட்ராவலர் எடுத்தோம்னா 3 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு ஓம்னி கார் வந்து 50,000 ரூபாய்க்கே கிடைக்கும். ஆம்புலன்ஸ் இன்னொன்று 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதில்ல. அவர் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காரை எஃப்சி பண்ணுறதுக்குலாம் வந்து கரெக்டாக எங்கள் ஊர்லேயும் ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வச்சிருக்காரு. 1.25 லட்ச ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா? அதனால பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. 1.25 லட்ச ரூபா பண்ணி கொடுக்குறது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. என்னை பொறுத்தவரை வந்து யாரோ சம்பாதிக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாரு, ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாரு. 30,000 வருது, நம்ம 5,000 எடுத்துக்கோம்டா, கொடுத்துக்கலாம்டா. நாளைங்கிறது சினிமாக்காரனுக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து என்னென்னா, அது என்ன சொல்கிறது, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் சம்பாதிக்க தேவையில்லை. ஒரு கடையை போய் கட் பண்ணாவே ஒரு 30,000 ரூபா வந்துடும். ஸோ ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு காசு பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு 1.5 லட்சம்லாம் ஒரு மேட்டர் இல்லை. என்ன பொறுத்தவரை பாலா மாதத்துக்கு 5 லட்ச ரூபா சம்பாதிப்பார். அதாவது நார்த் சைடு டெல்லி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியோடைய ஆயுட்காலம் வந்து 15 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எஃப்சி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நானே ஒரு கார் வச்சுருக்கேன், 15 வருஷம் காராக இருந்துச்சுன்னா 16 வருஷம் அந்த மாடலுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப இறங்கிடும். இப்போ ப்ரைஸ் இறங்குறதுனால ஆம்புலன்ஸ் வருங்க. ஆம்புலன்ஸ்னாவே மேக்ஸிமம் ஆர்டிஓ அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஆம்புலன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராங்கிறதுனால அதை எடுக்கிறாங்க. ஆனால் அதோடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆம்புலன்ஸ் வாங்கிட்டு அவனும் கஞ்சா கடத்தை வாங்கலை. அவன் வந்து ஒரு நோயாளியை கூட்டிகிட்டு போகணும், ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டிகிட்டு போகணும். அப்போ வந்து முடிவாக வந்து மோட்டோ வந்து என்ன மோட்டோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்ல மோட்டோவாக தான் இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இவன் எப்படி வாங்கினா, ஏது வாங்கினா, 16 வருஷம் காரு, 17 வருஷம் கார். நீங்களே சொல்கிறீங்க, மச்சான் நான் வந்து எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இந்த வண்டியை மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னா, வாங்கிக்கிடா, எவ்வளோடா? 1.5 லட்சம். சரி, ஓகே, 1.5 லட்சம் ஓகே, நான் மன திருப்திக்கு நான் பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நான் சொல்கிறதுல ஒரு தப்பே கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ராப் பண்ணி வலையில் சிக்க வைக்கிற ஆளுகளும் இருக்குது. இதில் வந்து பாலா பிரதர் வந்து உஷாராக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நம்ம ரொம்ப ஃபேமஸாக போனோம்னா காலம் வர்றது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன். மாஃபியாலாம் அந்த காலமே ஒழிஞ்சிருச்சு. எப்போன்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயலலிதா பீரியட்லேயே மாஃபியா குண்டர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ரவுடிசம் மட்டும் இருக்குது. அது வந்து இப்போ இல்லை, எம்ஜிஆர் காலத்தில் வந்து ரவுடிசம் இருக்குது. அரசியல்வாதிகளே வந்து சில ரவுடிகளை வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ரவுடிசம் இருக்குது. இந்த மாஃபியா கேஃபெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. அப்படியே லைட்டாக எந்திரிப்பாங்க, டக்குன்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு அமுக்குவாங்க, திரும்ப மறுபடியும் ஒரு க்ரைம் நடக்கும், திரும்ப அமைச்சிடுவாங்க. யாருமே கண்டினியூவாக நடக்கலை. கண்டினியூவாக நடத்தோம்னா நம்மளாம் இப்படி நின்று பேசிகிட்டே இருக்க முடியாது. நம்மளுக்குலாம் பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது.
நம்ம படத்துக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு நியாயமாக ரிவ்யூ பண்ணுறோம். இந்த ஃபேன்ஸ் வந்து அவனை அட்டாக் பண்ணுவோம், இந்த ஃபேன்ஸ் எப்படி தைரியமாக இருக்கும்? இதெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பாக யாரும் கிடையாது. ஆனால் ஒரு நண்பர்கள் டீம் இருக்காங்க. இனிமேல் அவர் உஷாராக இருப்பார், உஷாராக இருப்பார். ஏன்னா சினிமாவில் உள்ள மக்கள் தான் அவரை நேசிக்கணும். என்னை பொறுத்தவரை மக்கள் வந்து முழுசாக நம்பணும். இந்த மக்கள் மேலே தான் ஃபுல்லாக தப்பு. யாருக்கான வேறு நன்மை செஞ்சு வந்துருக்காரு? அவர் வந்து பங்களாவாக கட்டி எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டுட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து சொல்லலாம், வெளியிலேருந்து காசை வாங்கிட்டு இவனா திங்கிறான்னு சொல்லலாம். யாருக்காண்டி செய்கிறாரு? மக்களுக்காண்டி தான் செய்கிறாரு. ஸோ அப்போ அதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆம்புலன்ஸை மட்டும் தான் நம்ம கணக்கில் வருது. அதுக்கு பின்னாடி படிப்புக்கு செலவுனது, இந்த ட்ரைசைக்கிள் நடக்க முடியாத ட்ரைசைக்கிள் வாங்கி கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்களோட நிறைய ஒரு கடைகள் கூட வச்சு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட உதவியும் செய்யும்போது ரொம்ப டல்லாக இருக்கான், நம்ம இதை செஞ்சால் அவன் எந்திரிச்சுவான் அப்படிங்கிற போது தான் அது செய்யணும். என்னை பொறுத்தவரை வந்து மீன் பிடிக்கிறத கற்றுக் கொடுக்கணும், மீன் வாங்கி கொடுக்கூடாது. அதனால் இவர் வந்து அந்த மெயின் நாட்டை தான் கோரை வந்து அவர் பிடிச்சி பண்ணுறாரு. அதாவது அவங்க வந்து ஃபுல்லாக இந்த விளக்கம்லாம் தெரியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து பேசுகிறது. இப்போ வந்து இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அவர் என்னன்னு கேட்டேன்னா, நீங்களே வந்து நீங்கள் செக் பண்ணலாம், நிறைய அந்த ஆப்லாம் நிறைய வந்துருச்சு, யாருடைய ஓனர்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டிக்கரை தப்பாக போட்டுட்டு அது மாதிரி பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. அதை ரெக்டிஃபை பண்ணி இப்போ அவர் ஆதாரம் வச்சிருக்காரு. இப்போ நம்ம அப்போ நீங்கள் தீவிரவாதி அதெல்லாம் சொன்னதெல்லாம் என்ன ஆகுறது? இப்போ ஆதாரம் வச்சிருக்காரு. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்க முடியுமா? நீங்கள் சொன்னதுக்காண்டி என்ன செய்றீங்க? ஐயோ நம்ம இப்படி சொல்லிவிட்டோமே, இதை நம்ம உறுதியாக செய்யணுங்கிறதுக்காண்டி ஆணித்தரமாக மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை தான் சொல்ல வரேன். என்னை பொறுத்தவரை பாலாவை செய்ய விடுங்க. அவர் செய்ய விட்டால் தான் நிறைய பேர் செய்ய வருவாங்க. இன்றைக்கி ஒரு பாலா தமிழ்நாடுக்கு 1000 பாலா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊருக்கு ஒரு பாலா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். தமிழ் மக்களுக்கு வந்து சுத்தமாக சொல்ல போனோம்னா ரொம்ப ஒஸ்ட்டு தான். ஏன்னா அவங்களுக்கானதே செய்கிற மக்கள் எல்லாம் வந்து செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி ஆளுகள்லாம் வரமாட்டாங்க தான் நான் சொல்லுவேன்.